கோதுமை ரவையில் சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். கரண்டிலேருந்து எடுத்து போட்டப்பே பார்த்தீங்களா, கரண்டியில் ஒட்டாமல் வரும். செய்யறதும் சுலபம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு 1 கப்பு கோதுமை ரவை எடுத்தோம் அப்படின்னா, அதே அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். நம்ம அரிசி சேர்த்து எப்படி சர்க்கரை பொங்கல் செய்கிறோமோ அதே மாதிரி தான். இப்போ இந்த 1 கப்பு பாசிப்பருப்பு முதல்ல வாணலியில் நிறம் மாறாத அளவுக்கு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அதை ஒரு முறை தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டு குக்கரில் நல்லா குழைய வேக வச்சுக்கணும். இப்போ குக்கரில் குழைய வேக வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து சூடாக இருக்கிறப்பயே நல்லா மசிச்சிடணுங்க. இந்த ப்ராசஸ் ரொம்பவே முக்கியம். பாசிப்பருப்பை வேக வச்சுட்டு இந்த மாதிரி மசிக்கிறதுனால இந்த சக்கரை பொங்கல் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அசோகா அல்வா மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ 1 கப்பு கோதுமை ரவை, 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்ததுக்கு அதே கப்பால் 3 கப்புக்கு பொடிச்ச வெல்லம் அளந்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 2 கப்பு தண்ணி விட்டு நம்ம பக்கத்தில் கரைய வச்சுக்கலாம். ஒரு வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு, கொஞ்சம் திராட்சை 2யுமே பொன்னிறமாக வரும் வரைக்கும் நல்லா பொரித்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அதே நெய்யிலேயே 1 கப்பு கோதுமை ரவையை வறுக்கணும். எப்படி வறுக்கணும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் கலராக இருக்குது இல்லையா கோதுமை ரவை, அது அப்படியே நெய்யில் பொரிஞ்சு அங்கங்கே நல்லா வெள்ளை கலராக வந்துடும். இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் 3 கப்பு தண்ணி விட்டு இந்த ரவையை வேக வைக்கணும். பச்சை தண்ணியே விடலாம், சுடு தண்ணி விடணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 2, 3 நிமிஷத்தில் நல்லாவே வெந்துடும். மூடி வச்சு கூட நம்ம வேக வைக்கலாம். இந்த மாதிரி ரவை வெந்ததுக்கப்புறம் நம்ம நல்லா வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த பாசி பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பக்கத்துலேயே உங்களுக்கு வெள்ளை கரைசல் கொதிச்சுன்னு இருக்கும். அதை வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இந்த வெள்ளை கரைசல் சேர்த்தப்புறம் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அதிகமாக கொதிச்சாதான் அது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இந்த மாதிரி வெள்ளை கரைசல் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க, கைவிடாமல். அடி பிடிக்காமலும் பார்த்துக்கணும். கையில் தெறிக்காமலும் இருக்கும். பாருங்கள், அப்படியே பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா, கொதிக்க கொதிக்க. கையில் தெறிக்காமல் இருக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெள்ளை கரைசல் சேர்த்து அது திக்காக ஆக கிளறிண்டே இருக்கணும். நல்லா சேர்ந்துண்டு கூழ் பதத்துக்கு வரும். மூடி வச்சு கூட நம்ம வேக வைக்கலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்தப்புறம் அடுப்பை நிறுத்திட்டு ஏலக்காய் பொடி, பொரிச்சு வச்ச முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து அடுப்பை நிறுத்திட்டு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் கரண்டியில் எடுத்து நீங்கள் பரிமாறினீங்கன்னா கொஞ்சம் கூட அந்த கரண்டியில் ஒட்டாமல் சாப்பிட்றதுக்கு ஒரு அசோகா அல்வா சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்டு விசேஷ நாட்களில், பூஜை நாட்களில், பண்டிகை நாட்களில் இந்த மாதிரி கோதுமை ரவையை எடுத்துகிட்டு சர்க்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செய்யறதும் ரொம்ப ரொம்ப சுலபம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. ஃபுல் வீடியோவுடைய லிங்க் தரேன், அதையும் பாருங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.